இந்த ஒரு ஐடியா அண்ட் இந்த மொபைல் இந்த ரெண்டு வச்சு தான் 6.5 மணி நேரத்தில் ஒரு ரீலை நான் கிரியேட் பண்ண போகிறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அண்ட் ரீல் தானே சப்ப மேட்ரு ப்ரோ. ஒரு மணி நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. இந்த ப்ராஜெக்ட் ஈஸின்ட்டு ரொம்ப தப்பு கணக்கு போட்டுட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் சும்மா இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த போஸ்ட் என் கண்ணில் சிக்கிச்சு. டோன்ட் டிபெண்ட் ஆன் த டெக்னாலஜி. படிக்கும்போது நல்லா இருந்துச்சு அண்ட் இந்த கான்செப்டை வச்சு ஏன் ஒரு ரீல் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சேங்க. அதை இன்னும் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்கு ஏஐயை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஏஐயோ இந்த ஆட்டத்துக்குள்ளே சேர்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த வீடியோ. ஷூட்டுக்கு ரெடி ஆகிட்டோங்க. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 7 ஆகுது. ஸோ முதல்ல இதுதான் ஸ்டோரி போர்டு, ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டோரி போர்டில் நான் வந்து உட்காந்துட்ருப்பேன். அதுக்கடுத்த ஷாட் பார்த்திங்க அப்படின்னா டைம் பார்க்குற மாதிரி. டைம் பார்த்ததுக்கப்புறமா நான் பிளேட் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு டேபிளில் ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய எஃபெக்ட்ஸ் எல்லாமே வரும், ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிளான ஷாட் தாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கிற கேமரா செட்டப் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், ஒரு ஃபோனோ ஒரு சின்ன பேசிக்கான ட்ரைபேட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அந்த சேலஞ்சஸ் வந்து புதிய ஒரு லேர்னிங்கை தரும்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ வாங்க இந்த வீடியோவில் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். நானும் கற்றுக்கிறேன், நீங்களும் கற்றுக்கோங்க. வாங்க. சாரிங்க என்னன்னா, நீங்கள் அந்த இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோவில் நீங்கள் என்னோடய ஃபேஸில் ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு உற்சாகம், பார்த்துக்கலாம் நம்ம பண்ணாத ப்ராஜெக்டா, சரி வா போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஜாலியில் நான் கிளம்பிட்டேன். பட் அப்படி எதுவும் நடக்கலை. நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. அப்படி தான் இருந்துச்சு. நிறைய அடிகள், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய புதுசாக கற்றுக்கிட்டேன். அந்த மொத்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சில ஷார்ட்ஸ் கொஞ்சம் ஸ்மூத்தாக, கொஞ்சம் ஜாலியாக போச்சு. ஸோ அந்த ஷார்ட்ஸ் பற்றி முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நான் வாங்கின ஐடியா எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் ஒப்பிச்சிடறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சில ஷார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு, பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து அந்த டாப் ஆங்கிள் ஷாட் இருக்குது, அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்க்கலாம். ஒரு சின்ன பிளான் வச்சுருக்கேன், அது மட்டும் ஒர்க் அவுட் வச்சுருவீங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். வாங்க, ஈஸியாக தாங்க இருக்குது, ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை. வாங்க போய் பார்க்கலாம். இப்படி தான் நானும் செம்ம ஹாப்பியாக அடுத்த ஷாட்டுக்கு ரெடியாகி போயிட்டுருக்கேன், ஓகேங்களா? அப்படி போகும்போது தான் ஒரு விஷயம் என் மைண்டுக்குள்ளே ஓடுது. ஆமாம், அடி நம்பர் 1 தான். தப்பு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா ஒன்றும் பெரிய தப்புலாம் இல்லைங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரீல்ஸ் எல்லாமே 1080x1920 தான், கரெக்டுங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்தால் தான் ரீல்ஸ் பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம பண்ணுறது ரீல் ப்ராஜெக்ட். நான் என்ன பண்ணிட்டேன், அது நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான், எல்லாத்தையும் ஃபுல் ஹெச்டியில் எடுத்து வச்சுட்டேன். பட் அதுக்கெலாம் நான் ஃபீல் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம தான் மிஸ்டேக் தான் நம்மளை பர்ஃபெக்ட் ஆக்குதுன்னு சொல்கிற ஆட்களாச்சே. அப்போ மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தால் எப்படி? என்ன அது பேசுகிறதுக்கு யோசிக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. வாங்க திருப்பி போவோன்னு சொல்லிட்டு கேமராவை ட்ரைபாடையும் தூக்கிட்டு போய் ஒரு ஷாட்டாக திருப்பி உட்காந்து எடுத்தேன். நல்லா டைம் பாஸ் ஆச்சு, ஈஸியாக எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஏன்னா நம்ம முன்னாடி எல்லாத்தையும் ஃபுல் ஹெச்டியில் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு இந்த எல்லாத்தையும் ஈஸியாக முடிச்சிட்டேன். சிம்பிளாக எடுக்க வேண்டிய ஷாட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு என்னால் காம்ப்ளிகேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட் பண்ணி எடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா மெயினான சம்பவமே இருக்குது. ஸோ நம்ம பிளான் பண்ண மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து டாப் ஆங்கிளில் தான் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ கேமரா வந்துட்டு இந்த மாதிரி நிற்கணும், கீழே வந்து சப்ஜெக்ட் இருக்கணும். பட் நம்மள்ட்ட தான் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ட்ரைபாடோ கேமராவோ இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் கேமரா சொல்கிற விஷயம் இது ஒன்று தான். நிக்க மாட்டேன்னு நீ என்ன பண்ணுவ? லைட்டாக தோண ஆரம்பிச்சிருச்சு, பேசாமல் ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணிடுவோமா, எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், அதான் நம்மள்ட்ட அந்த மாதிரி ட்ரைபாட்லாம் இல்லை, நம்ம ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கும் போது தான் நம்ம லோ பட்ஜெட் மூலம் இருக்குது பார்த்தீங்களா, அவன் ஒரு ஐடியா கொடுத்தான். நம்ம விடுவோமா? எஸ், நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். கட்டிட்டேன், கேட்லேயே கட்டி வச்சுட்டேன். என்ன பண்ணுறது, வேறு வழி தெரில. பட் அங்கேயும் நம்மளோட ஃப்ரெண்டு ப்ராப்ளம் இருக்கார்ல, விடலை, நம்மளை பின்னாடியே வந்தார்.
நானும் கயிறுலாம் எடுத்து கட்டுன்னு கட்டுறேன். என்ன கட்டினாலும் நம்ம ஃபோன் நல்லா சரக்கு அடிச்ச மாதிரி ஒரு சைடாகவே போயிட்டு இருக்காப்புல. அட போங்கடா அப்படின்னு ஆயிடுச்சு. பிகாஸ் இந்த மாதிரி ஷாட்டுக்கு எல்லாமே எந்த ஒரு ஷேக்குமே இல்லாமல் டீசெண்டாக எடுத்தால் தான் நம்மளால போஸ்ட்டில் வந்து அதை வந்து எந்த அளவுக்கு அழகுப்படுத்த முடியுமோ, அதாவது எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளால ஈஸியாக ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் இவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் என்ன பண்ணாலும் வேலைக்கே ஆக மாட்டேங்குது. கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டவுனான டைமில் ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா, எல்லா ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெண் இல்லை, பெண். ஸோ என்னோட பின்னாடி என்னுடைய மனைவி இருந்தாங்க. வந்தாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க ஷால் எடுத்தாங்க, டக்குன்னு கெட்டினாங்க. பார்த்தா சூப்பராக நின்றுச்சுங்க. அப்போ தான் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், இவ்வளோ நேரம் மொபைலோ ட்ரைபாடோ தப்பு பண்ணல, தப்பு ஃபுல்லாக நான் தான் பண்ணியிருக்கேன். எனக்கு கட்ட தெரில. ஓகேங்களா? தப்பு ஒத்துக்கிறேன். சரி, இப்போ வாங்க அடுத்து என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். ஷார்ட்டில் எடுக்கிறது கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கோங்க. மிச்சம் 4.5 மணி நேரம் இருக்குது. இந்த 4.5 மணி நேரத்தில் என்ன நமக்கு இவ்வளோ நேரம் இருக்குது, ஜாலியாக உட்காந்து எடிட் பண்ணலாம், கடைன்னு எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அதில் வேறு நம்ம ஏஐ வேறு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஏஐனா அப்படி இப்படின்றாங்க, நமக்கு நல்ல ஸ்பீடாக இருக்கும், செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு உற்சாகத்தில் நான் போயிட்டேன். பட் நடந்தது அப்படி இல்லைங்க. ஏஐ வச்சு செஞ்சிருச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் நடக்கும் அப்படின்ட்டு. அது என்ன நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஏஐ போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ மொபைல்லேருந்து வீடியோஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிட்டாங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா பேசிக் எடிட், அதாவது ரஃப் எடிட் எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலே எந்தெந்த இடத்துல டெக்ஸ்ட் வரணுமோ அதுக்கு ஒரு டம்மி டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன். லைக் பார்க்குறதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு தடவை எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, லாஸ்ட் ஃப்ரேமை சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். எதுக்குன்னா அந்த லாஸ்ட் ஃப்ரேம் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த ஃப்ரேமில் தான் நம்ம எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃப்ரேமை தான் லைக் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுலேயே நம்ம எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்றது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. எனக்கு தெரிஞ்சு நல்லா வரும்னு நினைக்கிறேன். கரெக்டான ஃப்ரேம் தான், பிஃபோர் அண்ட் ஆஃப்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. பார்க்கலாம் அது எப்படி வருதுன்றதை நம்ம இப்போ எடிட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மக்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் ஆவலாக காத்துட்டு இருந்தேன், அது ஏஐ டைம் தான். ஸோ இந்த ஏஐயை நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த ஏஐ என்ன எப்படி செஞ்சிச்சுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ரெடி பண்ண இமேஜை அப்படியே எடுத்து நம்மளுடைய Adobe Fireflyல இருக்கிற ஜென்ரேட்டிவ் ஃபில்ன்ற ஆப்ஷனில் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறமா தான் நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். ஷேடோஸ். ஐயோ, இந்த ஷேடோஸை நம்ம மறந்தே போயிட்டோமே. இப்போ ஏஐ என்ன பண்ணும்? அது கரெக்டாக அதை வைக்குமா இல்லை அது எடுத்துருமா? ஏன்னா அது எடுத்துருச்சுன்னா அந்த இடமே வேஸ்ட். இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டதே வேஸ்ட் ஆயிருமே. நான் வேறு கெட்டி வச்சிருந்த ட்ரைபாட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேனே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் மனசுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட். என்ன அப்படின்னா, ஏஐ தானே, நிறைய பேர் அது ஆஹா ஓஹோன்னாங்கல்ல, கண்டிப்பாக அது நல்லா பண்ணிடும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் அதை இம்போர்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தேவைப்படுற இடத்த செலக்ட் பண்ணி கீழே இருக்கிற டப்பாவில் நமக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணி ஜென்ரேட்டிவ்ல தட்டி விட்டேன். வேற லெவலில் வந்திருக்குன்னு தானே நீங்கள் நினச்சிங்க. ஃபஸ்ட்டு சில இமேஜஸ் ரொம்ப மட்டமாக வந்துச்சு. நான் ஒன்று சொன்னால் அது ஒன்று கொடுக்கும், அது ஒன்று கொடுத்துச்சுன்னா நான் ஒன்று எதிர்பார்ப்பேன். இந்த மாதிரி எங்கள் 2 பேருக்கும் சிங்க் இல்லாமலே இருந்தது. அப்புறம் தான் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, நம்ம டைப் பண்ணுறதுல எது தப்பு இருக்குன்னு அதை கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணி அதுக்கு புரிகிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கப்புறமா கரெக்டான இமேஜஸ் வந்துச்சு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி பர்ஃபெக்டாக, அதுவும் ஷேடோ செம்மையாக இருக்குங்க. அதால் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணது நல்லாயிருக்கு. என்னோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 50 இமேஜாவது ரெடி பண்ணணும். அப்போ தான் அந்த சீக்வன்ஸ் பார்க்க அழகாக இருக்கும். நம்ம ப்ளே பண்ணி பார்க்கும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். பார்த்தீங்களா? அந்த பிளானில் நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஓகேங்களா? 25 இமேஜை நான் எப்படியோ ரெடி பண்ணிட்டேன். அந்த 26வது இமேஜை ரெடி பண்ண டிஸ்கிரைப் பண்ணி ஜென்ரேட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது தான் என்ன இதுக்கு மேலே டவுன்லோட் பண்ண முடியாதா? ஓ, நல்லா தாங்க போயிட்டு இருந்தது. 25 இமேஜ் கிட்ட க்ரியேட் பண்ணிவிட்டேன். திடீர்னு பார்த்தா லிமிட் அவ்வளோதான், ஃப்ரீக்கு இவ்வளோதான் அப்படின்றது காமிக்குது. நான் சத்தியமாக எதிர்பார்க்கல இப்படி இருக்குன்ட்டு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜஸ்ட்டு 2 hours தான் பேலன்ஸ் இருக்குது. என்னோட இந்த 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபேஸ் பண்ண நிறைய ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ண நான் பண்ணுறது ஒரு குட்டி ப்ரேயரும் அண்ட் ஒரு சின்ன பாஸும் தான். அந்த அமைதி கண்டிப்பாக நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அன்றைக்கும் அதே தான் நடந்துச்சுங்க. என் மைண்டுக்கு ஒரு சின்ன ப்ரேயரையும் ஒரு குட்டியான பாஸையும் நான் கொடுத்ததுக்கப்புறமா எனக்குள்ள தோணுன விஷயம் இல்லாததை நினச்சி ஃபீல் பண்ணாமல் இப்போதைக்கு கையில் இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமாங்க, மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரம் நம்ம கையில் இருக்குது.
அதை யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க. டக்குன்னு ப்ரீமியரில் எடிட் பண்ணிட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எடிட் பண்ண ஃபூட்டேஜஸையும் அதே மாதிரி நம்ம Adobe Fireflyல டவுன்லோட் பண்ண இமேஜஸையும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ள போட்டு சீக்வன்ஸாக மாற்றி அந்த அனிமேஷனையும் அதே மாதிரி UI அனிமேஷன்ஸையும் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி முடிச்சேங்க. மறுபடியும் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் ப்ரீமியரில் போட்டுட்டு SFXையும் மியூசிக்கையும் ஆட் பண்ணி ஃபைனல் எடிட், கலர் கரெக்ஷன் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய ப்ராடக்ட் ரெடி ஆயாச்சு. ஸோ ஃபைனல் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட நல்ல கேஜெட்ஸ் இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஈஸியாகவும் அதே நேரத்தில் இன்னும் ப்ரொஃபஷனலாகவும் என்னால் பண்ணியிருந்திருக்க முடிஞ்சிருக்கும். பட் இன்னைக்கு நம்ம இதில் கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக அதில் நம்ம லேர்ன் பண்ணியிருக்க முடியாது. ஐடியாவை ஸ்கிரிப்டாக மாற்றுறது எப்படி, மாற்றின ஸ்கிரிப்டை எப்படி விஷுவலாக காமிக்கிறது, அதை எப்படி எடிட் பண்ணி ஒரு ஃபைனல் வீடியோவாக எடுக்கிறது, அண்ட் நடுவில் வர சேலஞ்சஸை எப்படி நமக்கு ஒரு லேர்னிங் கர்வாக மாற்றிக்கிறது அப்படின்றத நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் என் கூட ட்ராவல் பண்ண நீங்களும் நிறையவே லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேங்க. இப்போது நம்ம கிரியேட் பண்ண, ஆமாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கிரியேட் பண்ண இந்த வீடியோவை பார்க்கலாம். Good morning, Abby. Please let me know what you want to have now. Please select your food. Good choice. Your food is downloading. Please wait.